வெல்கம் டு ஆல் த aspirants. நம்ம இன்னைக்கு 17 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தில் நடன மருணி மற்றும் லிம்போ அல்லது சிப்பா சிக்கிம்? எந்த மாநிலத்தின் நடனம் லௌஷா மற்றும் ஜாகோய் மணிப்பூர்? எந்த மாநிலத்தின் நடனம் ரிகம்பதா மற்றும் போனி ஜோக்சி அருணாச்சல பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் மர்தானா ஜூமர் மற்றும் கட்சா ஜார்க்கண்ட்? ஜெயபிரகாஷ் நாராயணன், அமர்த்திய சென், கோபிநாத் பர்டோலி மற்றும் ரவிசங்கர் 1994ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சைத்தன்யா மகாபிரபு கௌரங்கா விஸ்வம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி இயக்கத்துல கீர்த்தனைகளை அறிமுகப்படுத்தினது சைத்தன்யா மகாபிரபு. அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தம் அப்படிங்கிற விஷயத்த ஜெர்மனி நாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 90 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. பகுதி 20 அரசியலமைப்பு திருத்தத்தை சரத்து 368ல சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. லேசர் பிரிண்டரை உருவாக்குனது கேரி ஸ்டார். ஸ்கேனர் உருவாக்குனது ரூடால்ஃப் ஹெல். ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சௌபாகிய யோஜனா மின் அமைச்சகம் 2017. PM உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. பிரதமர் ஷராமோகி மந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM குசும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ் லிமிடெடின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜெயநந்திரன் வேணுகோபால். 2025ஆம் ஆண்டில் உலகின் இளைய சுயமாக உருவாக்கப்பட்ட பெண் கோடீஸ்வரர் யார்? லுலானா லோபஸ் லாரா. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா மையமாக நிறுவ மாஸ்டர் கார்டுன்னு எந்த அமைச்சகம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? சுற்றுலா. எந்த மாநில அரசு முக்கியமந்திரி பாரத் தர்ஷன் யோஜனாவை தொடங்கியது? பீகார். மொஹாலியில் பரங்காட் குறைக்கடத்தி பயிற்சி ஆய்வகத்தை திறந்து வைத்தவர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ். உள்நாட்டு ஆயுதங்களுக்காக இந்திய கடற்படை மற்றும் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் உடன் எந்த IIT ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? IIT மெட்ராஸ். பெர்ப்ளெக்ஸிட்டி AI-யின் பிராண்ட் தூதராகவும் முதலீட்டாளராகவும் நியமிக்கப்பட்டவர் யார்? கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ரோஹித் சர்மா TCL உடைய தூதர். ஷாருக்கான் ஜொமேட்டோ. சஞ்சு சாம்சன் இந்தியாவில் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் உடைய தூதுவர். ராகுல் டிராவிட் பாரதி போஸ்ட்பெய்ட்ஸ் லிமிடெட். ஹர்மன் பிரீத் கவுர் வேதாந்தா பிங்க் சிட்டி ஹாஃப் மாரத்தான் உடைய தூதுவர். 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய மனிதாபிமான விருதை வென்றவர் யார்? ஆனந்த் அம்பானி. சோனாலி கோஷ் கென்டன் ஆர் மில்லர் விருது வாங்கியிருக்காங்க. அபு சுப்யான் கார்கரோ பிரேசில் சர்வதேச விருது. மிலியனியா ட்ரம்ப் ஃபாக்ஸ் நேஷன்ஸின் ஆண்டின் சிறந்த தேசபக்தர் விருது. குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர் அமைதி மற்றும் பாதுகாப்புக்கான உலக தலைவர் விருது. ஷேக் ரஷீத் பின் அப்துல்லா அல் கலிஃபா இன்டர்போல் மிக உயர்ந்த பதக்கம். இந்தியாவில் டிஜிட்டல் முகவரி முறையை உருவாக்க அஞ்சல் துறையால் முன்மொழியப்பட்ட முயற்சியின் பெயர் என்ன? துருவா. சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் மிஸ்டி மிஷன் முன்முயற்சி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் வைபவ் முன்முயற்சி. முதன்மை அறிவியல் ஆலோசகர் அலுவலகம் ரூடாக் 2.0 முன்முயற்சி. இந்தியா மற்றும் கம்போடியாவில் UPI ஏற்றுக்கொள்ளலை செயல்படுத்த ஆக்லிடா வங்கி PLC உடன் எந்த அமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. பாரத் எத்மோஸ் லிமிடெட் இந்தியாவில் மேற்பரப்பு சுரங்க உபகரணங்களை அறிமுகப்படுத்த இத்தாலியின் டெஸ்மெக் SP-யுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. ஈக்குவடர் மற்றும் இந்தியா ராஜதந்திர ஒத்துழைப்பை அதிகரிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா மையமாக நிறுவ மாஸ்டர் கார்டுடன் சுற்றுலா அமைச்சகம் கையெழுத்திட்டிருக்காங்க. சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்காக தேசிய கனிம மேம்பாட்டு நிறுவனத்துடன் எந்த IIT ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? IIT கான்பூர். IIT மெட்ராஸ் நிலையான எரிசக்தி மையத்தை அமைப்பதற்காக கோலித லிமிட்டுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. 60 AI தொலைத்தொடர்பு தரப்படுத்தலில் ஒத்துழைப்ப தொலைத்தொடர்பு பொறியியல் மையத்துடன் IIT பாம்பே கையெழுத்திட்டிருக்காங்க. உள்நாட்டு ஆயுதங்களுக்காக இந்திய கடற்படை மற்றும் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் உடன் IIT மெட்ராஸ் கையெழுத்திட்டிருக்காங்க. கருட சக்தி 2025 ராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெறுகிறது? கருட சக்தி அப்படிங்கிற கூட்டு பயிற்சி இந்தியா நாட்டுக்கும் இந்தோனேஷியா நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி இப்போ நடந்தது 10வது பதிப்பு.
2012 இது அறிமுகமாச்சு. இந்த கருட சித்தி கூட்டு பயிற்சி இந்த வருஷம் ஹிமாச்சல் பிரதேஷ்ல பக்லோ அப்படிங்கிற பகுதியில் நடந்துச்சு. மலபார் பயிற்சி குவாம் பகுதியில அமெரிக்கால நடந்துச்சு. இதுல பார்ட்டிசிபேட் பண்ண கப்பல் ஐஎன்எஸ் சகாயத்ரி. மித்ர சக்தி பயிற்சி இந்திய நாட்டுக்கும் இலங்கை நாட்டுக்கும் நடந்த கூட்டு பயிற்சி பெலகாவி கர்நாடகால நடந்தது. 14வது பதிப்பு. அஜியோ வாரியர் இந்திய யூகேக்கும் மகாஜன் ஃபில் ரேஞ்ச் ராஜஸ்தான்ல நடந்துச்சு. கருட பயிற்சி இந்திய நாட்டுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் நடந்த பயிற்சி மாண்டி மார்சன் விமான தளத்துல நடந்துச்சு. சூரிய கிரண் பயிற்சி வந்துட்டு இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நடந்த பயிற்சி பித்தோர்கர் உத்தரகாண்ட்ல நடந்துச்சு. எக்குவரின் பயிற்சி இந்தியா மாலத்தீவு திருவனந்தபுரத்துல 14வது பதிப்பா நடந்துச்சு. இந்த நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. டிசம்பர் 10. மைய கருத்து ஹியூமன் ரைட்ஸ் அவர் எவ்ரிடே எசென்ஷியல்ஸ்.